அந்த பணத்தோட வேல்யூவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இதில் போய் என்ன சேர்க்கறதுன்ட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், 25,000 ரூபாய் தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதை தாண்டி உங்களுக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் வேறு அதர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிக்கணுங்க. ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற ஆன்லைன் விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை எதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்னா அந்த 25,000 ரூபாயில் தான் நீங்கள் 1000 ரூபா சேர்த்தாக்கணும். வேறு வழி கிடையாது இல்லையா? அந்த 1000 தான் நீங்கள் சேர்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. சார், நீங்கள் சொல்கிறத கேட்டு நிறைய பேர் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சொன்ன கோல்ட் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க. இப்போது அந்த கார் அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்திருக்கும், நாங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் வந்து நாங்களும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு உங்களோட பீஸ் ஆஃப் அட்வைஸ்? இல்லை, அதுதாங்க அவங்க ட்ரீம் வச்சுக்கிட்டுங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேங்க, லோன் வாங்கி ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்துறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ இவர் இந்த அளவுக்கு இருக்காருன்னு சொன்னாங்க, இவர் சொந்த வீட்டில் இருக்கார், ரெண்டல் இஷ்யூ கிடையாதுங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கார், என்ன தேவையோ அவரோட சேவிங்ஸ் அவர்கிட்ட இருக்குங்க, எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுங்க. கார் வந்து நோ இன்ஸ்டால்மெண்ட்டுங்க. இப்போ அவர் மைண்ட் ஹாப்பியாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா அவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்ப்பாருங்க. இப்போ 4 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் இப்போ காரில் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்போ என்னன்னா உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் காரை கொண்டு வந்து கடனில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல்லாக நாளைக்கு எப்படி இஎம்ஐ கட்டுறதுன்னா உங்களோட ஸ்கில்லே அடிபட்டு போயிடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையே நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் கால் வைக்க முடியாமல் போயிடுங்க. மைண்டு ஃப்ரீ. கார் இன்றைக்கே வாங்கணுமன்ற கட்டாயம் எதுவும் கிடையாதுங்க. வாங்கணும்னா வாங்கிக்கோங்க, அது தேவையா? இப்போ நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேங்க, எனக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா ஓகே கார் வாங்குங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறேன், டெய்லி போயிட்டு வரணுங்க, பஸ்ஸில் போக முடியாதுன்னா வாங்கிக்கோங்க. பட் ஆனால் வந்துங்க சும்மா வாங்கி நிறுத்தி நான் பீச்சுக்கு போகிறேங்க, என்றைக்கோ ஒரு நாள் ஊருக்கு போவாங்க. அந்த ஊர் காரில் போனால் தான் பெருமைன்னு ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி தேவைகளை சுருக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுருங்க. இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நான் சேர்த்து வச்சு அந்த கார் வாங்க போகிறேன்றதை நீங்கள் இங்கேருந்தே பிளான் பண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் அந்த காருக்கு போயிருவீங்க. இந்த இடத்துல சொல்லணும், ஏன்னா நான் இதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்த கார் இருக்குங்களே, அது இதை விட ரொம்ப கம்மி அந்த ஒரு இதுதான். பட் அது ஒரு நல்ல கார் தான். பட் அந்த டைமில் அது வாங்கியிருந்தேன், இந்த கார் கிடச்சிருக்காது. நான் அந்த டைமில் எடுத்த டிசிஷன் சிம்பிள். நம்ம மனசுக்கு நமக்கே தெரியும், நமக்கு என்ன அதுவே சொல்லும். அதுவும் ஃபினான்ஷியலாக இருக்கும் போது உங்களுக்கு தெரியாதா, நான் இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா, இது வாங்கினா எனக்கு அடுத்த மாதம் என்ன பிரச்சனை, இல்லை இது வாங்கினா உங்கள் மனசுக்கே தெரியும் போது அதை மீறாதீங்க. ஸோ வென் யூ எதை சொன்னேனே, நம்ம வந்து ஒரே நைட்டில் எதுவுமே நடந்துட முடியாது. இட் won't happen ஃபார் ஷுவர். அப்போது உங்களோட கை கடக்கத்தில் என்ன பண்ண முடியும்? ஆனால் என்னென்னா இப்போ இந்த 25,000 நீங்கள் சொல்கிறீங்களே, நான் பார்க்குற பசங்கள்லாம் சொல்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல ஒன்று பார்த்தேன், 25,000 இருக்கும். என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அடுத்த நாளே எனக்கு 25 லட்சம் வரணும்னு நினைக்கிறாங்க. அது நீங்களே சொல்லுங்கள், அது உங்களுக்கே ஆன்சர் இருக்குது. நான் இவர் சொல்ல வேணாம், நான் சொல்ல வேணாம், ஆக முடியாதுல்ல. அதுக்கான ஒன்று அந்த நான் இன்னொன்று ஓகே நான் மல்டிப்ளாக பண்ண போகிறேன்ற ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஓகேங்களா? பாசிவ் இன்கம்மாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. நிறைய பேர் பாசிவ் இன்கம்னா உடனே வந்து அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி போயிட்டுனா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே எப்போ நான் நாளைக்கே 1 கோடி ரூபாய் ஆகிடும். அதுவும் வாய்ப்பு இல்லை. எதுவும் இப்போ இவர் வந்து இப்போ அவர் அனலிஸ்ட்டாக ஆயிருக்காருன்னா அவரோட ட்ராவல் அவர் அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கு. அதான் சொன்னேன், வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது எல்லாமே புரியாது. இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஒன் டே ட்ராவல் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனால் பீப்புள் ஆர் லைக், இப்போ எங்கள் கிளாஸ்க்கே வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதை நான் கற்றுக்கிட்டா 4லேருந்தே ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சலாமான்னு. பண்ண முடியாமல் கிடையாது. ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் நீட், அதுக்கான ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்து கண்டிப்பாக மேம். அதான் சொல்கிறேனே, நான் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ்குள்ளே இறங்குனதுக்கு எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. நான் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ்க்கெல்லாம் எனக்கு வந்து நான் எப்போ ஏஞ்சிக்கிறேன், எப்போ போகிறேனே எனக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா எனக்குள்ளே ஒரு ட்ரைவ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ட்ரைவ் தான் இதுக்குள்ளே வந்து நிற்க வைக்குது என்ன. நான் வந்து சும்மா உட்காந்துட்டு நான் இவ்வளோ தான் வச்சுட்டு இருக்கேன், நான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தால் முடியாது. யூ நீட் டு 100% ஒர்க் ஆன் யூ. நான் என்ன சொல்கிறேன், பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் யூ. நீ உட்காந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி குட்.